தற்போது 14வது சட்டமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடரான இந்த கூட்டத்தொடரில் தேர்தல் வர இருப்பதால் புதிய அரசாங்கம் தான் தமிழகத்திற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியும். தற்போது நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அடுத்த 3 மாதங்களுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதனை தற்போது நேரலையாக பார்க்கலாம். இனிய சொல்லின் இலக்கணமாய் இதயம் நிறைந்தவர், மக்கள் நலனை மனதில் நிறுத்தி எழுச்சி கண்டவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா நீங்கள் இதயமுள்ள இறைவனாக புவியில் பூத்தவர். இனிய சொல்லின் இலக்கணமாய் இதயம் நிறைந்தவர், மக்கள் நலனை மனதில் நிறுத்தி எழுச்சி கண்டவர், மாநிலமே மகிழும் வண்ணம் மலர்ச்சி தந்தவர், தேவை என்று கேட்கும் முன்னே சேவை செய்பவர், தெய்வம் போல் உதவி செய்து மனதில் நின்றவர், அன்பினாலே அகிலம் காக்கும் ஆற்றல் பெற்றவர், துன்பங்களை அழித்தொழிக்கும் துணிவை கற்றவர், அம்மா நீங்கள் இல்லை என்ற சொல்லே இங்கு இல்லை என்பவர், எல்லாருக்கும் எல்லாம் பொதுவே என்றுரைத்தவர், சரித்திரத்தை மாற்றி எழுதும் துணிவை பெற்றவர், சாணக்கியனையும் மாணவனாக்கும் ஞானம் பெற்றவர், பூமி போல் எதையும் தாங்கும் அருமை பெற்றவர், புதுமைகள் பல படைத்து பெருமை பெற்றவர், அம்மா நீங்கள் உலகுக்கே வழிகாட்டும் சிந்தனை பெற்றவர், ஒப்பில்லா செயல் முடிக்கும் கலையை கற்றவர், நாளும் நாளும் மக்கள் மனதில் உயர்வை பெற்றவர், தமிழ்நாட்டை உன்னத நிலைக்கு உயர்த்திட சிந்தனையை தூண்டும் வகையில் தமது புதுமையான எண்ணங்களால் மக்கள் நல திட்டங்களை அளித்து எதிர்காலத்திற்கான பாதையை காட்டியுள்ளார்கள். 2011ஆம் ஆண்டில் மாநிலத்தின் நிலை வந்த மின்சார பற்றாக்குறை பிரச்சனையை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் திறம்பட கையாண்டதால் தான் மின் பற்றாக்குறை என்பது கடந்த கால வரலாறாகி தமிழகம் இன்று மின்மிகை மாநிலமாக மாறியுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களின் தன்னிகரில்லா தலைமையாலும் உறுதியான தொடர் நடவடிக்கையாலும் மட்டுமே காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை அரசிதழில் மத்திய அரசால் வெளியிடச் செய்தது, முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தியது, இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட நமது மீனவர்களை தொடர்ந்து மீட்டு வருவது, இலங்கை தமிழர்களின் பிரச்சனைகள் குறித்து சர்வதேச கவனத்தை ஈர்த்தது போன்ற பல சாதனைகளை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசால் நிகழ்த்த முடிந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் தலைமையின் கீழ் இந்த அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதோடு மட்டுமின்றி மேலும் பல திட்டங்களையும் செயல்படுத்தி நாட்டிலேயே மிகச் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு வரும் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கியுள்ளது. இத்தகைய சாதனைகள் சிலவற்றை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி, ஏழைகளுக்கு விலையில்லா கறவை பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா மின்விசிறிகள், மிக்சிகள் மற்றும் கிரைண்டர்கள், அரசு மற்றும் அரசின் உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள், 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக இரட்டிக்கப்பட்ட மாதாந்திர சமூக பாதுகாப்பு உதவித்தொகை, இரட்டிப்பாக்கப்பட்ட ஏழை பெண்களுக்கான திருமண உதவித்தொகையுடன்
திருமாங்கல்யத்திற்கு தங்கம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் இரட்டிக்காக்கப்பட்ட உதவித்தொகை, பொதுமக்கள், அரசு பணியாளர்கள், ஓய்வூதியர்களுக்கான விரிவுபடுத்தப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டம், கணிசமாக உயர்த்தப்பட்ட விடுதி மாணவர்களுக்கான உணவு உதவித்தொகை, தனியார் கல்வி நிலையங்களில் பயிலும் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கும் நீட்டிக்கப்பட்ட உயர்கல்வி உதவித்தொகை, பள்ளி மாணவர்களுக்கு 4 சீருடை தொகுப்புகளுடன் நோட்டு புத்தகங்கள், புத்தகப்பை போன்ற விலையில்லா கல்வி உபகரணங்கள், கிராமப்புற ஏழைகளுக்கு 3 லட்சம் பசுமை வீடுகள், இவற்றுடன் நெசவாளர்களுக்கு 10,000 பசுமை வீடுகள், பேரூராட்சிகளில் வாழும் வீடற்ற குடும்பங்களுக்கு 20,000 பசுமை வீடுகள், முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கான புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் மேம்பாட்டு திட்டம், மாநிலத்திற்குள் காணப்படும் சமூக பொருளாதார இடைவெளியை குறைக்க மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதியம், கிராம குடியிருப்புகளுக்கு அடிப்படை வசதிகளை வழங்கும் சிறப்பான முன்னோடி திட்டமான தமிழ்நாடு கிராமப்புற குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், நகர்ப்புற கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக சென்னை பெருநகர வளர்ச்சி இயக்கம் மற்றும் ஒருங்கிணைந்த நகர்ப்பகுதி வளர்ச்சி இயக்கம் போன்ற பெருந்திட்டங்கள் தமிழ்நாட்டை மின் பற்றாக்குறை நிலையிலிருந்து மீட்டெடுத்து மின்மிகை மாநிலமாக மாற்றியது மற்றும் மாநிலத்தில் முதன்முறையாக சிறப்பான முறையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு, மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு செயல்படுத்திய இவை போன்ற எண்ணற்ற திட்டங்களை என்னால் தொடர்ந்து எடுத்துரைக்க முடியும். ஆனால் காலத்தின் அருமை கருதி இத்துடன் நிறுத்திக் கொண்டு 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை பற்றிய விவரங்களை இப்பேரவை முன் எடுத்துரைக்க நான் விளைகிறேன். இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் வழக்கமான மரபை பின்பற்றி எந்த புதிய அறிவிப்புகளையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு அம்மாவரது அரசு மேற்கொள்ளவில்லை என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திட்டம் மற்றும் வளர்ச்சி 2015-16 நிதியாண்டின் இறுதியில் ஒட்டுமொத்த திட்ட இலக்கான 1,70,888 கோடி ரூபாயை தமிழ்நாடு எட்டும். 2016-17 நிதியாண்டிற்கான ஆண்டு திட்ட ஒதுக்கீடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும். எனினும் 2016-17 ஆண்டு திட்டத்திற்காக இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் 60,610 கோடி ரூபாய் உத்தேசமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5 ஆண்டு திட்டகால முடிவில் ஒட்டுமொத்த திட்ட செலவு 2,31,498 கோடி ரூபாய் அளவை எட்டி 12ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட ஒட்டுமொத்த செலவு இலக்கான 2.11 லட்சம் கோடி ரூபாய் அளவை நமது மாநிலம் தாண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு எடுத்த அனைத்து முயற்சிகளின் காரணமாக உலக மற்றும் தேசிய அளவில் காணப்படும் பொருளாதார மந்த நிலையிலும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி நிலைநிறுத்தப்பட்டு 2011-12 ஆண்டு முதல் 2015-16 ஆண்டு காலத்திற்கான சராசரியாக ஆண்டு ஒன்றிற்கு மாநில மொத்த உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் நிலையான விலைகளின் அடிப்படையில் 8.01% எட்டியுள்ளது. இந்திய அளவிலும் அண்டை மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் அதிக பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளதோடு பொருளாதார அளவில் 2வது இருந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தையும் விஞ்சி நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமாக தமிழகம் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சியில் உருவெடுத்துள்ளது. திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சியை பெரும் நோக்கில் நமது மாநிலத்தை முன்னேற்றுவதற்காக 3 கட்டங்களாக தொலைநோக்கு திட்டம் 2023 அறிக்கை வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்திற்கு 2,000 கோடி ரூபாயும், திட்ட வடிவமைப்பு நிதியத்திற்கு 200 கோடி ரூபாயும் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் சமச்சீரான வளர்ச்சியை எட்டிட மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு பல்வேறு புதிய திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தியுள்ளது.
2014-15 ஆண்டில் புது முயற்சிகளை ஊக்குவிக்கும் மையமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக 150 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு புதுமை முயற்சிகள் திட்டத்தை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு தொடங்கியது. தமிழகத்திற்குள் சமூக பொருளாதார குறியீடுகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய 2012-13 ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு புது முயற்சியாக மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதியத்தை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உருவாக்கியது. 2015-16 ஆண்டு மத்திய வரவு செலவு திட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மேம்பாட்டு திட்டம் மற்றும் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டங்கள் மத்திய அரசால் கைவிடப்பட்டதால் இப்பகுதிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு ஆண்டிற்கு 75 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கியுள்ளது. மாநிலத்தின் நலன் கருதி இத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த தேவையான ஒதுக்கீடுகள் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் செய்யப்பட்டுள்ளன. வறுமை ஒழிப்பு தமிழகத்தில் உள்ள 385 வட்டாரங்களில் 2005 ஆண்டு முதல் 120 வட்டாரங்களில் உலக வங்கி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் புதுவாழ்வு திட்டம் வறுமை ஒழிப்பில் பன்முக அணுகுமுறையினை பயன்படுத்துவதில் ஒரு முன்னுதாரணமாக விளங்குகிறது. இத்திட்டத்தின் பங்கேற்பு மதிப்பீட்டு முறையில் 9.8 லட்சம் ஏழை குடும்பங்கள் வறுமையில் உள்ள குடும்பங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டம் ஆகியவற்றை இணைத்து 2012-13 ஆண்டில் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழ்நாடு மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்திலும் இதே போன்ற அணுகுமுறையுடன் மீதமுள்ள 265 வட்டாரங்களில் இந்த இயக்கம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது. முதல் கட்டத்தில் 60 வட்டாரங்களில் ஏற்கனவே இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு மேற்கொண்ட சிறப்பான முயற்சிகளால் மேலும் 95 வட்டாரங்களில் புதுவாழ்வு திட்டத்தின் தொடர்ச்சியாக தமிழ்நாடு கிராமப்புற புதுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்த 900 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க உலக வங்கி முன் வந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டினை கடப்பதற்கு நெடுங்காலம் காத்திருக்க இயலாது என்பதை நன்கு உணர்ந்த மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு வறுமை ஒழிப்பு திட்டங்களை மாநிலம் முழுவதும் முழு வேகத்துடன் செயல்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. சுய உதவி குழுக்களை அடிப்படையாக கொண்டு 12524 பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகள் மற்றும் 840 பொது வாழ்வாதார குழுக்கள் அமைக்கப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளில் 6356 கோடி ரூபாய் சேமிப்பு செய்துள்ளதுடன் 25785 கோடி ரூபாய் கடன் தொகை பெற்றுள்ளனர். 3,04,690 இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு 2,61,784 நபர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். இதுவரையில் 414 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு 1,13,881 இளைஞர்கள் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற 1,13,881 இளைஞர்கள் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு வழிவகை செய்துள்ளது. மாவட்ட தலைநகரமாக உள்ள அல்லது 1,00,000க்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட 40 நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மட்டும் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்த அனுமதித்துள்ளது. 2014-15 மற்றும் 2015-16 ஆண்டுகளுக்கு முறையே 85.86 கோடி ரூபாயும் 172.45 கோடி ரூபாயும் இத்திட்டத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவி அளிக்க 39,062 நடைபாதை வியாபாரிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் உள்ள நகர்ப்புற பகுதிகளிலிருந்து வறுமையினை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்ற நோக்குடன் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் தலைமையிலான அரசு தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. அனைத்து வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தை ஒருங்கிணைப்பு அமைப்பாக செயல்படும் வகையில் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்திற்காக
250 கோடி ரூபாயும், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்திற்காக 100 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திறன் மேம்பாடு 2023ஆம் ஆண்டுக்குள் 2 கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்க வேண்டுமென தொலைநோக்கு திட்டம் 2023இல் வகுக்கப்பட்டுள்ள இலக்கை எட்டுவதற்காக ஒரு பெரும் திறன் மேம்பாட்டு திட்டத்தை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு செயல்படுத்தி வருகிறது. பல்வேறு திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்காக மாநில திறன் மேம்பாட்டு இயக்கத்தை அமைத்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பயிற்சியளிக்கும் தகுதி வாய்ந்த நிறுவனங்களை அங்கீகரிக்கவும், பயிற்சி திட்டத்தையும் உதவித்தொகையையும் முறைப்படுத்தவும் இந்நிறுவனம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிறுவனம் இதுவரை 146.22 கோடி ரூபாய் செலவில் 2,89,721 நபர்களுக்கு திறன் பயிற்சி அளித்துள்ளது. இத்துடன் கடந்த 5 ஆண்டுகளில் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு 142.40 கோடி ரூபாய் செலவில் 23 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்களை அமைத்துள்ளதோடு 10.16 கோடி ரூபாய் செலவில் 47 அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மொழி மற்றும் மென்திறன் வளர்க்கும் ஆய்வுக்கூடங்களையும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு தொடங்கியுள்ளது. திறன் மேம்பாட்டு இயக்கத்திற்காக இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் மொழி வளர்ச்சி. தமிழ் மொழி வளர்ச்சிக்கென ஒரு தனிப்பெரும் முக்கியத்துவத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எப்பொழுதும் அளித்துள்ளார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் இத்துறைக்காக 175 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் இது தெளிவாகிறது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் புதிய கட்டடங்கள் மற்றும் கல்விசார் திட்டங்கள், சென்னையில் உள்ள உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் புதிய நிர்வாக கட்டடம் மற்றும் பழந்தமிழ் வாழ்க்கை முறையினை எடுத்துக்காட்டும் கலைக்கூடம், மதுரையில் சங்ககால கலைகளுக்கான அருங்காட்சியகம், தமிழ் பல்கலைக்கழகத்தில் தொல்காப்பியர் அமர்வு ஆகிய முயற்சிகளுக்கு மொத்தம் 90.04 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு ஒதுக்கியுள்ளது. பழந்தமிழரின் கட்டடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் 37.25 கோடி ரூபாய் செலவில் மதுரையில் உள்ள உலக தமிழ் சங்கத்திற்கு ஒரு மாபெரும் வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. உலகளவில் இணையதளம் மூலமாக தகவல்களை தமிழ் இணைய கல்விக் கழகம் அளித்து வருகிறது. தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 32.74 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகாமகம் திருவிழா 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் மகாமக திருவிழா இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் நாளன்று தொடங்கி 22ஆம் நாள் வரை நடைபெற்று வருகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடி வருகின்றனர். இத்திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற அனைத்து முன்னேற்பாடுகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்துள்ளதோடு பல்வேறு அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 135.38 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர். இலங்கை தமிழர்களுக்கான உரிய நீதி கிடைத்திட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் முன்னின்று போராடி வருகிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களது தொடர் முயற்சியாளர்களால் தான் இலக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் நோக்குடன் நடந்த போர்க்குற்றங்களை விசாரித்து நீதி வழங்க வழி செய்வதுடன் பாதிக்கப்பட்ட இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிலங்களை திரும்ப வழங்கவும் இலங்கை அரசை முன்வரச் செய்ய மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இலங்கை தமிழர்கள் மீது இத்தகைய கடும் குற்றங்களை புரிந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவும் நீதியை நிலைநாட்டவும் பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழர்களை விரைவாக மறு குடியமர்த்தவும் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு சர்வதேச அமைப்புகளின் உதவியோடு மேற்கொள்ள வேண்டும் என மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு வலியுறுத்துகிறது. சட்டம் ஒழுங்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் உறுதியான தலைமையினால் தான் அரசு பொறுப்பேற்றது முதல் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை சீராக உள்ளது.
காவல்துறையால் உறுதியுடன் எடுக்கப்பட்டு வரும் திறமையான நடவடிக்கைகளினால் சமூக விரோத, தீவிரவாத மற்றும் நில அபகரிப்பு சக்திகள் ஒடுக்கப்பட்டு விட்டன. மாண்புமிகு அம்மாவளது அரசு 39 சிறப்பு நில அபகரிப்பு தடுப்பு பிரிவுகளை அமைத்து 3642 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை இதுவரை மீட்டுள்ளது. காவல்துறைக்கு 12093 கூடுதல் பணியிடங்களுக்கு ஒப்புதல் அளித்து காவலர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதோடு நவீன தொழில்நுட்ப தளவாடங்கள், வாகனங்கள் மற்றும் காவல்துறை திறம்பட பணியாற்ற தேவையான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் 32 புதிய காவல் நிலையங்கள், 47 புதிய போக்குவரத்து காவல் நிலையங்கள், 4 புதிய காவல் கோட்டங்கள் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசால் உருவாக்கப்பட்டுள்ளன. இது தவிர 11496 காவலர் குடியிருப்புகள், 290 காவல் நிலையங்கள், 160 பிற காவல்துறை கட்டடங்கள் என கட்டமைப்பு வசதிகளை 1205.62 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு அம்மாவளது அரசு மேம்படுத்தியுள்ளது. நாட்டிலேயே முதல் முறையாக 2013-14 ஆண்டில் தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படை அமைக்கப்பட்டது. இவர்களில் 8500 நபர்கள் 2ஆம் நிலை காவலர்களாக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 2015 ஆண்டில் 1078 உதவி ஆய்வாளர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு காவல்துறையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 2011 ஆண்டு மே திங்கள் முதல் 30 புதிய கடலோர காவல் நிலையங்களை அமைக்க அனுமதி அளித்து கடலோர காவல் படைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு மேலும் வலு சேர்த்துள்ளது. தமிழ்நாடு அதிரடிப்படை, மகளிர் அதிரடிப்படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை போன்ற சிறப்பு படைகளையும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு அமைத்துள்ளது. 2016-17 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 6099.88 கோடி ரூபாயை மாண்புமிகு காவல்துறைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையை நவீனப்படுத்துவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு பெரும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மீட்பு நடவடிக்கைகளை திறம்பட கையாள்வதற்காக வான் தூக்கிகள், புதிய நீர்தாங்கி வண்டிகள், நுரை தகர்வு ஊர்திகள், விரைவு ஊர்திகள் போன்றவற்றை வழங்கி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் திறனை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு மேம்படுத்தியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் திறமைமிக்க தீயணைப்பு படை வீரர்கள் 60204 உயிர்களை மீட்டு 1858.56 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சொத்துக்களை அழிவிலிருந்து காப்பாற்றியுள்ளனர். சமீபத்தில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தி சென்ற வெள்ளத்தின் போது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் துரிதமான சிறப்பான செயல்பாட்டு திறன் வெள்ளிடை மலையாக வெளிப்பட்டது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்துறைக்கு 227 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள், சிறை கைதிகளை சீர்திருத்தி அவர்களின் பொருள் ஈட்டும் திறனை வளர்த்து அவர்கள் விடுதலையான பின்னர் சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து இணக்கமுடன் வாழ சிறைச்சாலைகள் வழிவகுக்க வேண்டுமென மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு கருதுகிறது. இதை கருத்தில் கொண்டு பலன் அளிக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகளில் அவர்களது சக்திகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் வகையில் வேலைவாய்ப்பை பெறுவதற்கான பயிற்சிகள் சிறை கைதிகளுக்கு அளிக்கப்படுகின்றன. இத்துடன் சிறைச்சாலைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு மேம்படுத்தியுள்ளது. 2011-12 ஆண்டு முதல் சிறைச்சாலைகள் துறைக்கு மொத்தமாக 1026.50 கோடி ரூபாயை ஒதுக்கியதுடன் இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் 281.28 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு ஒதுக்கியுள்ளது. நீதி நிர்வாகம், துரிதமாக வழக்குகளை முடித்து நீதியை விரைந்து வழங்கும் பொருட்டு நீதி நிர்வாகத்தை மேம்படுத்த மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு பெரும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. நிலுவையுள்ள வழக்குகளை கணிசமாக குறைக்க 22 கூடுதல் மகளிர் நீதிமன்றங்கள்,
18 குடும்ப நீதிமன்றங்கள் மற்றும் 11 விரைவு நீதிமன்றங்கள், 216 புதிய நீதிமன்றங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு நிறுவியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 772 கோடி ரூபாய் செலவில் நீதிமன்றங்கள் மற்றும் குடியிருப்புகள் கட்டுவதற்கும், கூடுதல் பணியிடங்கள் தோற்றுவிப்பதற்கும், பிற கட்டமைப்பு வசதிகளை அமைப்பதற்கும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நீதி நிர்வாகத்துறைக்கு 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 985.51 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிர்வாக ஆளுமை. அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும், மக்களின் குறைகளை கண்டறிந்து தீர்க்கவும் பல முன்னோடி முயற்சிகளை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு மேற்கொண்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற, கிராமப்புற பகுதிகளிலும் அரசின் சேவைகள் மக்களை எளிதில் சென்றடைய 10,000க்கும் மேலான சேவை மையங்களை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு ஏற்படுத்தியுள்ளது. 10,000க்கும் மேலான சேவை மையங்களை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு ஏற்படுத்தியுள்ளது பாராட்டத்தக்க சாதனைகளில் ஒன்றாகும். இச்சேவை மையங்களின் மூலமாக 1.5 கோடிக்கு மேலான மக்கள் அரசு சேவைகளை பெற்று பயனடைந்துள்ளனர். முடங்கி போயிருந்த தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசால் புத்துயிர் அளிக்கப்பட்டு இந்நிறுவனம் வட்டாட்சியர் அலுவலக வளாகங்களில் 269 சேவை மையங்களை அமைத்துள்ளது. குறைந்த கட்டணத்தில் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் கேபிள் டிவி சேவைகளையும் அளித்து வருகிறது. இந்நிறுவனம் பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட நகர்ப்புற பகுதிகளில் மேலும் 400 சேவை மையங்களை அமைத்துள்ளது. புதுமையான அம்மா திட்டத்தின் மூலமாக மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு கடந்த 3 ஆண்டுகளில் 50.50 லட்சம் கோரிக்கை மனுக்களின் மீது நடவடிக்கை எடுத்து அரசு சேவைகளை மக்களின் இல்லங்களுக்கே சென்றடைய செய்துள்ளது. மக்களின் குறைகளை தீர்க்கும் மேலும் ஒரு முயற்சியாக 1100 என்ற இலவச தொலைபேசி எண்ணை கொண்டு 24 மணி நேரமும் செயல்படும் அம்மா அழைப்பு மையம் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் மக்களின் குறைகளை துரிதமாக களைவதில் ஒரு முன்னோடி முயற்சியாக அமையும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். வருவாய் நிர்வாகம். கடந்த 5 ஆண்டுகளில் 9 புதிய வருவாய் கோட்டங்களையும் 65 புதிய வட்டங்களையும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உருவாக்கியுள்ளது. தஞ்சாவூர், கடலூர், திருப்பூர் ஆகிய 3 மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களையும், கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கும் கூடுதல் கட்டணங்களையும், 6 கோட்டாட்சியர் அலுவலக கட்டணங்களையும், 64 வட்டாட்சியர் அலுவலக கட்டணங்களையும், 400 வருவாய்த்துறைக்கான இதர கட்டணங்களையும் 410.99 கோடி ரூபாய் செலவில் அமைக்க மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் 8000 கிராம நிர்வாக அலுவலகையும் புதுப்பித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக 3032 கோடி ரூபாய் அளவில் 37.52 லட்சம் பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். இத்திட்டத்திற்காக 205.99 கோடி ரூபாயும், வருவாய்த்துறைக்கு மொத்தமாக 5974 கோடி ரூபாயும் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. பேரிடர் நிவாரணம். கடந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த வரலாறு காணாத பெருமழை உயிருக்கும் பொருளுக்கும் கடுமையான பாதிப்பையும் இழப்பையும் ஏற்படுத்தி சென்றது. ஆயினும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையின் கீழ் போர்க்கால அடிப்படையில் திறமையான ஒருங்கிணைக்கப்பட்ட மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொண்டதன் விளைவாக குறுகிய காலத்திலேயே இயல்பு நிலை திரும்பியுள்ளது.
இது மாண்புமிகு அம்மா அவர்களது அரசின் உறுதியான நிர்வாக திறனுக்கு மேலும் ஒரு சான்றாகும். வெள்ளத்தால் வீடுகள் இழந்த மற்றும் வீடுகள் சேதமடைந்த 5,25,120 குடும்பங்களுக்கு 282.91 கோடி ரூபாயும், வீடுகளில் வெள்ளம் புகுந்து பாதிக்கப்பட்ட 25,52,572 குடும்பங்களுக்கு 1,276.28 கோடி ரூபாயும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசால் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 3.82 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் பாதிக்கப்பட்ட 4,81,975 விவசாயிகளுக்கு 451.16 கோடி ரூபாய் பயிர் இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் 595.82 கோடி ரூபாய் செலவில் பொது கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக 3,039.24 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணத்திற்காகவும் மறுசீரமைப்பு பணிகளுக்காகவும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு வழங்கியுள்ளது. தேசிய பேரிடர் நிவாரண நிதியத்திலிருந்து 1,773.78 கோடி ரூபாயை மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியுள்ளது. மாநில பேரிடர் நிவாரண நிதியத்திற்கு 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 713 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண்மை பன்முனை உத்திகளை உள்ளடக்கி தமிழகத்தில் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்த உறுதியுடன் செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் பயிர் பலகையாக்கல் மற்றும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை போன்ற முயற்சிகள் மூலம் பயிர் உற்பத்தி திறனையும் விவசாயிகளின் வருவாயையும் பெருக்கியுள்ளார்கள். இதன் பயனாக உற்பத்தி திறனில் மக்காச்சோளம், நிலக்கடலை, எண்ணெய் வித்துகளின் நாட்டிலேயே முதன்மை இடத்தையும், கரும்பில் 2ஆம் இடத்தையும், சூரியகாந்தி மற்றும் நெல் உற்பத்தி திறனில் 3ஆம் இடத்தையும் தமிழகம் பெற்றுள்ளது. திருந்திய நெல் சாகுபடி, நீடித்த நவீன கரும்பு சாகுபடி, துல்லிய பண்ணையம், துவரை சாகுபடி, பருத்தி சாகுபடி திட்டம் போன்ற பயிருக்கு ஏற்ற உத்திகளை பண்ணை அளவில் கடைபிடிக்க ஊக்குவித்தல், மண் வளத்திற்கு ஏற்றாற்போல் உரமிடுதலை ஊக்குவிப்பதற்காக விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்குதல், குறித்த காலத்தில் தரம் வாய்ந்த விதைகள் விவசாயிகளை சென்றடைவதற்காக 25 கோடி ரூபாய் தொடக்க நிதியுடன் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு விதை மேம்பாட்டு முகமை, 22 மாவட்டங்களில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் மூலமாகவும் பிற மாவட்டங்களில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலமாகவும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி பரப்பு அதிகரிப்பு, விவசாயிகளும் நுகர்வோரும் பயன்பெறும் வகையில் 5 மாநகராட்சிகளை சுற்றியுள்ள பகுதிகளில் 51 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் பெருநகர காய்கறி தொகுப்பு வளர்ச்சி திட்டம் நுண்ணீர் பாசனம் அனைத்து பண்ணைகளுக்கும் சென்றடைய குறு சிறு விவசாயிகளுக்கு 100% மானியமும், பிற விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கி கடந்த 5 ஆண்டுகளில் 986.38 கோடி ரூபாய் செலவில் 1,76,390 ஹெக்டேரில் நுண்ணீர் பாசனம், பண்ணை இயந்திரமயமாக்கலை பெரிய அளவில் ஊக்குவிக்க கடந்த 5 ஆண்டுகளில் 201.94 கோடி ரூபாய் செலவில் டிராக்டர்கள், உழவு மற்றும் பயிர் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட 62,735 கருவிகள் வழங்கியது. வட்டார அளவில் 150 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் 100 ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்கள் என பல்வேறு முக்கிய திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு செயல்படுத்தியுள்ளது. 2015-16 ஆண்டில் நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றிற்கு 1,450 ரூபாய் எனவும், சாதாரண ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 1,410 ரூபாய் எனவும் மத்திய அரசு நிர்ணயித்துள்ள போதிலும் இவற்றை முறையே மாண்புமிகு அம்மாவுடைய நல்லரசு
1520 ரூபாயாகவும் 1460 ரூபாயாகவும் உயர்த்தி தமிழக அரசு வழங்கியுள்ளது. இக்கூடுதல் செலவினை உற்பத்திக்கான ஊக்கத்தொகையாக மாநில அரசு தனது நிதியிலிருந்து ஒதுக்கியுள்ளது. இதுபோன்றே டன் ஒன்றுக்கு 2300 ரூபாய் என கரும்பிற்கான நியாயமான ஆதாய விலை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ள போதிலும் போக்குவரத்து செலவு உள்ளிட்ட மாநில அரசின் பரிந்துரை விலையை டன் ஒன்றுக்கு 2850 ரூபாய் என உயர்த்தி மாண்புமிகு அம்மாவுடைய நல்லரசு நிர்ணயம் செய்துள்ளது. வேளாண்மை துறைக்கு 2010-11 ஆண்டில் 2072.43 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீட்டை 2015-16 ஆண்டில் 6503.40 கோடி ரூபாயாக மாண்புமிகு அம்மா அரசு உயர்த்தியுள்ளது. தேசிய தோட்டக்கலை இயக்கத்திற்கு 123 கோடி ரூபாயும் பண்ணை இயந்திர மயமாக்கல் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாயும் உள்பட வேளாண் துறைக்கு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மொத்தமாக 6938.57 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. கூட்டுறவு 2011-12 ஆண்டிலிருந்து இதுவரை 22,486 கோடி ரூபாயை குறுகிய கால பயிர்க்கடனாக விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் வழங்கியுள்ளன. கடன்களை தவணை தவறாது திரும்ப செலுத்துவதை ஊக்குவிக்க வட்டியில்லாத பயிர்க்கடன் வழங்க வட்டி மானியமாக 2011-12 ஆண்டிலிருந்து 755.23 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அரசு வழங்கியுள்ளது. வேளாண் விற்பனை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களின் கட்டமைப்பு வசதிகளை மாண்புமிகு அம்மா அரசு பெருமளவு மேம்படுத்தியுள்ளது. கிராமப்புற பகுதிகளில் கூட்டுறவு சங்கங்களில் சேமிப்பு கிடங்குகளின் கொள்திறன் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளதை நன்கு அறிவீர்கள். 2011-12 ஆண்டு முதல் இதுவரை 5,10,600 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 3,879 சேமிப்பு கிடங்குகளை 489.63 கோடி ரூபாய் செலவில் கட்ட மாண்புமிகு அம்மா அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. உற்பத்தி பொருள் மீது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் கடன் வழங்கும் திறனை இது போன்ற திட்டங்கள் மேம்படுத்தியுள்ளன. இத்தகைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் கணினி மயமாக்கப்பட்டதோடு தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மற்றும் 23 மத்திய கூட்டுறவு வங்கிகளிலும் மைய வங்கியியல் தீர்வு முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கால்நடை பராமரிப்பு வேளாண்மைக்கு நிகரான முக்கியத்துவத்தை கால்நடை பராமரிப்பு துறைக்கு வழங்க வேண்டிய அவசியத்தை நன்குணர்ந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கால்நடை துறைக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியுள்ளார்கள். முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இத்துறைக்கு ஒதுக்கீடுகளை அதிகரித்ததன் மூலமாக விவசாயிகளின் வருவாயில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு நிரந்தர வாழ்வாதாரத்தை மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 25 மாவட்டங்களில் 97.35 கோடி ரூபாய் செலவில் 3014 பிராய்லர் கோழி பண்ணைகளையும் 10,195 நாட்டுக்கோழி பண்ணைகளையும் அமைக்க மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு உதவியுள்ளது. விலையில்லா கறவை பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 231.11 கோடி ரூபாய் செலவில் 60,000 பயனாளிகளுக்கு 60,000 விலையில்லா கறவை பசுக்களையும் 927.75 கோடி ரூபாய் செலவில் 7 லட்சம் பெண்களுக்கு 28 லட்சம் வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகளையும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு வழங்கியுள்ளது. இதன் பயனாக 70,994 பசுங்கன்றுகளையும் 42.95 லட்சம் ஆட்டுக்குட்டிகளையும் இதன் பயனாக
70,994 பசுங்கன்றுகளையும் 42.95 லட்சம் ஆட்டுக்குட்டிகளையும் கூடுதல் சொத்தாக பயனாளிகள் பெற்றதோடு நாளொன்றுக்கு 2.6 லட்சம் லிட்டர் அளவிற்கு பால் உற்பத்தியையும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு பெருக்கி பால் உற்பத்தியையும் மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு பெருக்கி சாதனை படைத்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 593.65 கோடி ரூபாய் மொத்த முதலீட்டில் பால்வளத்துறையின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு பெருமளவு மேம்படுத்தியுள்ளது. கால்நடை மருத்துவத்துறைக்கான கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 2011-12 ஆண்டிலிருந்து 422.37 கோடி ரூபாய் செலவில் 200 புதிய துணை மையங்களையும் 20 புதிய கால்நடை மருந்துகளையும் அமைத்ததோடு 810 துணை மையங்களை கால்நடை மருத்துவமனைகளாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு தரம் உயர்த்தியுள்ளது. ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலியில் புதிதாக கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களையும், ஓசூரில் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியையும் மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு தொடங்கியுள்ளது. கால்நடைத்துறைக்கு 2006-7 முதல் 2010-11 ஆண்டு வரையான காலத்தில் 1437.25 கோடி ரூபாயாக இருந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டினை முன் எப்போதும் இல்லாத அளவாக கடந்த 5 ஆண்டுகளில் 3 மடங்கிற்கு மேல் முன்பு எப்போதும் இல்லாத அளவாக கடந்த 5 ஆண்டுகளில் 3 மடங்கிற்கு மேல் உயர்த்தி 4826.67 கோடி ரூபாயாக மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்லரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. அதே போன்று கடந்த 5 ஆண்டுகளில் பால்வளத்துறைக்கு 643.37 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு துறைக்காக 1188.88 கோடி ரூபாயும், பால்வளத்துறைக்காக 119.62 கோடி ரூபாயும் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீனவளம் மீனவளத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை பற்றி எடுத்துரைக்கும் முன், அண்மையில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது 691 மீன்பிடி படகுகளுடன் 2278 மீனவர்கள் முனைப்புடன் மீட்பு நடவடிக்கைகளில் திறம்பட ஈடுபட்டு அவர்கள் ஆற்றிய அரும்பணியை முதற்கண் மனதார பாராட்ட நான் விளைகிறேன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மீனவர்களின் நலனிலும், குறிப்பாக பாக் நீரிணைப்பில் உள்ள பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடித்து வரும் மீனவர்களின் நலனிலும் அவர்களின் பாதுகாப்பிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெரும் கவனம் செலுத்தி வருகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் அயராத முயற்சிகளின் காரணமாக இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட 357 மீன்பிடி படகுகளுடன் 2271 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கச்சத்தீவை மீட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டுவதே இப்பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்ற மாண்புமிகு அம்மா அவர்களது அரசின் உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். மீன்பிடி துறைமுகங்கள், இறங்கு தளங்கள், பதப்படுத்தும் பூங்காக்கள், உள்நாட்டு உற்பத்தி வசதிகள் மற்றும் விற்பனை வசதிகள் போன்ற மீன்வளத்துறைக்கான அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. இத்தகைய கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக 2011 ஆண்டு மே மாதத்திலிருந்து இதுவரை 1100 கோடி ரூபாய்க்கும் மேலாக மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு நிதியை வழங்கியுள்ளது. சூறை மீன்பிடி தூண்டில் படகுகளை பயன்படுத்தி ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்கும் வகையில் 51.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு தொடங்கியுள்ள திட்டம் மீனவர்களுக்கு கணிசமான வருவாயினை ஈட்டுவதற்கும் மாநிலத்தின் ஆழ்கடல் மீன்பிடி திறனை வளர்ப்பதற்கும் உதவும். மீன்வளத்துறைக்காக தனி பல்கலைக்கழகத்தை நிறுவியதோடு நாகப்பட்டினத்தில் மீன்வள பொறியியல் கல்லூரியும், பொன்னேரியில் மீன்வள ஆராய்ச்சி மையத்தையும் மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு புதிதாக அமைத்துள்ளது. மீனவர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கான உதவித்தொகையாக மீன்பிடி தடைக்காலத்தில் 507.57 கோடி ரூபாயையும், மீன்பிடி குறைவாக உள்ள காலங்களில் 309.17 கோடி ரூபாயையும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு கடந்த 5 ஆண்டுகளில் வழங்கியுள்ளது.
இத்திட்டங்களுக்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 183 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2006-2011 ஆண்டு காலத்தில் 538.60 கோடி ரூபாயாக இருந்த மீன்வளத்துறைக்கான ஒதுக்கீட்டினை கடந்த 5 ஆண்டுகளில் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களது நல்லரசு 2335.20 கோடி ரூபாயாக உயர்த்தியுள்ளது. 2010-11 ஆண்டில் 146.07 கோடி ரூபாயாக இருந்த ஒதுக்கீட்டினை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்த்தி 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 742.99 கோடி ரூபாயாக மாண்புமிகு அம்மா அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் மற்றும் மாதவரம், அம்பத்தூர், கொரட்டூர் ஏரிகளை சீரமைத்து சதுப்பு நில சுற்றுச்சூழல் மீட்டெடுப்பு பணிகளை மாண்புமிகு அம்மா அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. வனவிலங்குகளை பாதுகாப்பதிலும் வன ஆதாரங்களை மேம்படுத்துவதிலும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளின் மேலாண்மையிலும் தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் உதவியுடன் 686 கோடி ரூபாய் செலவில் 2011-12 ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழ்நாடு பல்லுயிரின பாதுகாப்பு மற்றும் பசுமை திட்டம் 2018-19 ஆண்டு வரை தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இதுவரை இத்திட்டத்திற்காக 286 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. மேலும் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் 85,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் நீர் பாதுகாப்பு மற்றும் பசுமை மேம்பாட்டு திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வனவிலங்குகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் ஆபத்தை தவிர்க்க தடுப்புகளை அமைத்தும் சிறப்பு குழுக்களை உருவாக்கியும் மாண்புமிகு அம்மா அரசு சிறப்பான முயற்சிகளை எடுத்துள்ளது. வனவிலங்குகளால் பாதிக்கப்படுவோருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையை மாண்புமிகு அம்மா அரசு கணிசமாக உயர்த்தியுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைக்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 677.93 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. நீர்வள ஆதாரங்கள் மற்றும் பாசனம், காவிரி நதிநீர் பிரச்சனை, முல்லை பெரியாறு அணை பிரச்சனை போன்ற மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனைகளில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெற்றுள்ள வெற்றிகள் சரித்திர சாதனைகளாக விளங்கும். மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்றுள்ள வெற்றிகள் சரித்திர சாதனைகளாக விளங்கும். உச்சநீதிமன்றத்தில் வழக்கிடை மனுவினை தாக்கல் செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் மதிநுட்பம் வாய்ந்த நடவடிக்கையினால் காவிரி நதியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சி தடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் நீர் பற்றாக்குறையை போக்க மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகளை இணைப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்துமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதே வேளையில் மாநிலத்திற்கு உள்ளே பாயும் நதிகளை இணைப்பதற்கான திட்டப்பணிகளையும் மாண்புமிகு அம்மா அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. உலக வங்கி உதவியோடு அணைகள் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்தை 745.49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2012-13 ஆண்டிலிருந்து மாண்புமிகு அம்மா அரசு தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் இத்திட்டத்திற்காக 408 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காவேரி டெல்டா பகுதியில் பருவநிலை மாறுதல்களை எதிர்கொள்ளும் திட்டத்தை வடிவமைத்து ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியும் மாண்புமிகு அம்மா அரசு வெற்றிகரமாக பெற்றுள்ளது. பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ள உதவுவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு மாநில அளவில் செயல்படுத்தப்படும் முதல் திட்டம் இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திட்டத்தின் மொத்த மதிப்பீடாகிய 1560 கோடி ரூபாயில் வெண்ணாறு உப வடிநில பகுதியில் 960.66 கோடி ரூபாய் செலவில் இத்திட்ட பணிகளை மாண்புமிகு அம்மா அரசு முதற்கட்டமாக மேற்கொண்டுள்ளது. இதற்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 398.50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர 61 உப வடிநில பகுதிகளில் 2674.80 கோடி ரூபாய் செலவில் நீர்வள நிலவள திட்டத்தின் மூலம் நீர்வள நிலவள திட்டத்தின் முதல் கட்ட பணிகள் உலக வங்கி உதவியுடன் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு 2015 ஆண்டு ஜூன் மாதம் நிறைவு செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து 2950 கோடி ரூபாய் செலவில் முதல் கட்டத்தில் பணிகள் மேற்கொள்ளப்படாத உப வடிநில பகுதிகளில் உலக வங்கி உதவியோடு இத்திட்டத்தின் இரண்டாவது கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 1862 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கை 2011 ஆண்டில் தயாரிக்கப்பட்டது. பில்லூர் அருகில் பவானி ஆற்றிலிருந்து
2000 கனஅடி வெள்ள உபரி நீரை எடுத்து கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள 31 பொதுப்பணித்துறை ஏரிகள், 40 ஊராட்சி ஒன்றிய குளங்கள் மற்றும் ஏனைய 538 நீர்நிலைகளில் நிரப்புவதற்கு இத்திட்டம் வகை செய்கிறது. நிதி உதவி கோரி மத்திய அரசுக்கு இந்த திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டது. ஆனால் அன்று ஆட்சியில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. நீர்ப்பாசனம், நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் வழங்கல் திட்டமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த மாண்புமிகு நீர்ப்பாசனம், நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் வழங்கல் திட்டமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். இதன்படி மத்திய அரசிற்கு திருத்திய கருத்துரு உடனடியாக அனுப்பப்படும். அதே சமயம் இத்திட்டத்திற்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்படும். பாரம்பரிய நீர்நிலைகளை மறுசீரமைத்து நீர் தேவைகளை நிறைவு செய்ய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெரும் முக்கியத்துவம் அளித்துள்ளார்கள். கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் காண்டூர் கால்வாய் புனரமைப்பிற்கான பணிகளை 221.15 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு முடித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இதுவரை ஏரிகள், அணைக்கட்டுகள், வாய்க்கால்கள், பாலங்கள் மற்றும் தடுப்பணைகளை அமைப்பதற்காகவும் புனரமைப்பதற்காகவும் 1532.87 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 206 திட்டங்களை நபார்டு வங்கியின் உதவியோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு மேற்கொண்டுள்ளது. இவற்றுள் 577.45 கோடி ரூபாய் மதிப்பிலான 91 திட்டங்கள் ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளன. 2006-2011 ஆண்டில் 7113.11 கோடி ரூபாய் இருந்த நீர்வள ஆதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை 2011-2016 ஆண்டில் 14,408.80 கோடி ரூபாயாக மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உயர்த்தி வழங்கியுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3673.91 கோடி ரூபாய் இத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொது விநியோக திட்டம் 2011ஆம் ஆண்டு மே மாதம் பதவியேற்ற முதல் நாள் அன்று அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி வழங்கிட ஆணையிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள். அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய முன்னோடி பொது விநியோக திட்டத்தின் கீழ் 1.91 கோடி அரிசி அட்டைகள் உள்ளிட்ட 2.02 கோடி குடும்ப அட்டைகள் இன்றளவில் புழக்கத்தில் உள்ளன. மத்திய அரசு சர்க்கரை லெவியை நிறுத்தி அதன் மானியத்தை கட்டுப்படுத்தியுள்ள போதிலும் கிலோ ஒன்றிற்கு 13.50 ரூபாய் என்ற மானிய விலையில் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு மாதந்தோறும் சுமார் 36,500 டன் சர்க்கரையை தொடர்ந்து வழங்கி வருகிறது. சந்தை விலை அதிக அளவு உயர்ந்துள்ள போதிலும் பருப்பு வகைகளை கிலோ ஒன்றிற்கு 30 ரூபாய் விலையிலும், சமையல் எண்ணெய் லிட்டர் ஒன்றிற்கு 25 ரூபாய் என்ற விலையிலும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு தொடர்ந்து வழங்கி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் உணவு மானியமாக 25,000 கோடி ரூபாயும், பொது விநியோக திட்ட கடைகளை நடத்துவதற்காக கூட்டுறவு அமைப்புகளுக்கு அளிக்கப்படும் நிர்வாக மானியமாக 763.93 கோடி ரூபாயும் மாண்புமிகு அம்மா அவரது நல்லரசு வழங்கியுள்ளது. உணவு மானியத்திற்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏழை மற்றும் நடுத்தர வருவாய் குடும்பங்களை அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்விலிருந்து பாதுகாப்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல பாராட்டத்தக்க முயற்சிகளை எடுத்துள்ளார்கள். விவசாயிகளையும் நுகர்வோரையும் நேரடியாக இணைப்பதற்காக 71 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள், பொருட்களை வாங்கி அடக்க விலையில் விற்பதற்காக 100 கோடி ரூபாய் அளவிலான விலை கட்டுப்படுத்தும் நிதியம்,
மாநகரங்கள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 530 அம்மா உணவகங்கள், நியாயமான விலையில் மருந்துகளை விற்பதற்காக 106 அம்மா மருந்தகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட் போன்ற புதுமையான திட்டங்கள். இத்தகைய நடவடிக்கைகளால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விலைவாசி உயர்வின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாப்பார் என்ற முழு நம்பிக்கை மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை 2011ஆம் ஆண்டு மே மாதம் முதல் சாலை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 14,841 கோடி ரூபாய் செலவில் பணிகளை மாண்புமிகு அம்மாவளி அரசு செயல்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 5,935 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளும் 6,740 கிலோமீட்டர் மாவட்ட முக்கிய சாலைகளும் 11,879 கிலோமீட்டர் இதர மாவட்ட சாலைகளும் அகலப்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2,800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நபார்டு வங்கியின் உதவியோடு 2011-12ஆம் ஆண்டிலிருந்து 1,184.84 கிலோமீட்டர் சாலை மேம்பாட்டு பணிகளையும் 914 பால பணிகளையும் 2,563.87 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாண்புமிகு அம்மாவரது நல்லரசு செயல்படுத்தி வருகிறது. திருமங்கலம் மற்றும் மூலக்கடை சந்திப்பில் உள்ள பாலம், முடிச்சூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் உள்ள பாலம் ஆகியன உள்ளிட்ட பல பாலப்பணிகள் சென்னை பெருநகர் பகுதிகளில் 1,195.35 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. விரிவுபடுத்தப்பட்ட சென்னை மாநகராட்சி பகுதிகளில் சாலை அகலப்படுத்துதல் மற்றும் நடைபாதைகள், வழிகால்கள் போன்றவற்றை அமைப்பதற்கான பணிகள் 400 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ரயில்வே பணிகள் திட்டத்தின் கீழ் 1,116.94 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 52 ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் சுரங்க பாலப்பணிகள் மாண்புமிகு அம்மா அவருடைய நல்லரசால் முடிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்தின் 2வது கட்ட பணிகள் 5,171 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கியின் உதவியோடு திட்டமிடப்பட்டவாறு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தில் 2,653 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 12 சாலை பணிகள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்திற்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,220.28 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாநகரத்திற்கான 4 வழித்தட வெளிவட்ட சாலையை 213.69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாண்புமிகு அம்மாவளி அரசு வடிவமைத்து இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட உள்ளன. சென்னை வெளிவட்ட சாலையின் முதற்கட்ட பணிகளை மாண்புமிகு அம்மாவளி அரசு வெற்றிகரமாக முடித்துள்ளதோடு இச்சாலையின் 2வது கட்ட பணிகளும் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒரகடம் தொழிற்பகுதி வழித்தட திட்டம் 961.29 கோடி ரூபாய் செலவில் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கிழக்கு கடற்கரை சாலையை 4 வழித்தட சாலையாக்கும் பணிகள் 314.15 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. சென்னை சுற்று வட்டச்சாலைக்கான விரிவாக்க திட்ட அறிக்கை முடிவு செய்யப்படும் நிலையில் உள்ளது. இதனை செயல்படுத்துவதற்காக பன்னாட்டு நிதி நிறுவனங்களிடம் நிதியுதவியை பெற மாண்புமிகு அம்மாவளி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. நெடுஞ்சாலை துறைக்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 8,486.26 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.